தமிழர்கள் ஓர்மைப்பட தலித்திய சிந்தனை தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை சமமாக கேட்கக்கூடிய அமைப்புகள் இல்லாத பொழுது இந்த அமைப்புகள் தோன்றித்தான் ஆகும். எனவே இன்றைக்கி வேண்டாம் அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாற்று வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். குடிவழி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியர்களை மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருக்கும்போது ராசா வேட்பாளர், அதில் பொது தொகுதியாக வந்தவுடனே ராசா தூக்கி நீலகிரிக்கு எரியப்படுகிறார். ஏன்னா அவர் தலித் என்பதனால. என் பொது தொகுதியில் ராசாவுக்கு இடம் இல்லையா? திமுக திராவிட அத்தியாயத்தில் இந்த ஜாதியை புத்தாக்கம் செய்ததே இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு கேட்டாங்க. புத்தாக்கம் பண்ணதே இந்த திராவிட இயக்கம்தான். அதாவது ஜாதி ரொம்ப காலமாக இருக்குது, காங்கிரஸ்லையும் இருந்தது. இவ்வளவு தீவிரப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை. திமுக அது கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு ஏகபோக தலைமைக்கு வந்த பிறகு மிக அதிகமாக ஜாதி பார்த்து கழக பொறுப்புகளை கொடுத்தார். அதுக்கு முன்னாடியும் ஓரளவு இருந்தது, இந்த அளவுக்கு இல்லை. வேட்பாளரை நிறுத்தினாங்க. திமுக தான் ஒவ்வொரு தொகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதி வேட்பாளர், பணம் சொந்த செலவு பண்ணுறவன், இப்படி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது, கட்சி பொறுப்பாளரை போடுறது, செயலாளரை போடுறது எல்லாம் பண்ணாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஜாதியை பயன்படுத்தி, நம்ம ஆளுகளை பயன்படுத்தி முதல் மந்திரியாக வர்றாங்க, யாரோ வர்றாங்க. நம்மளே அரசியல் நின்றுட்டா என்னான்னு ஜாதி சங்கங்கள்லாம் கட்சி ஆரம்பித்தது.